வணக்கம். கீதா பேசுகிறேன். இன்னைக்கு பார்க்க போகிற திருப்புகழ் அழகு இல் அவுணரை. இப்போ பாடல் பார்க்க போகலாம். அழகு இல் அவுணரை கொன்ற தோள் என மலைத்தொலை உருவச் சென்ற வேல் என அழகிய கனகத் தண்டை சூழ்வன புண்டரிக அடியென முடியில் கொண்ட கூதளம் என வனசரியைக் கொண்ட மார்பு என அருமுகம் என நெக்கு என்பெலாம் உருக அன்பு உறாதோ கலகல எனக் கண்ட பேரொடு சிலுகிடு சமயப் பங்க வாதிகள் கதறிய வெகுசொல் பங்கம் ஆகிய பொங்கு அளாவும் கலைகளும் ஒழிய பஞ்சபூதமும் ஒழிய உற மொழியின் துஞ்சு உறாதென கரணமும் ஒழிய தந்த ஞானம் இருந்தவாறு என் இலகு கடலை கற்கண்டு தேனொடும் இரதம் உறு தினைப்பிண்டி பாகுடன் இனிமையில் நுகர் உற்ற எம்பிரான் ஒரு கொம்பினாலே எழுது என மொழியப் பண்டு பாரதம் வடகன சிகரச் செம்பொன் மேருவில் எழுதிய பவளக்குன்று தாதையை அன்று சுலவலம் வருமளவில் சண்ட மாருத விசையினும் விசையுற்று எண்திசா முக மகிதலம் அடையக்கண்டு மாசுணம் உண்டு உலாவு மரகத கலப்பச் செம்புள் வாகன மிசைவரு முருக சிம்புலே என மதுரையில் வழிபட்டு உம்பரார் தொழு தம்பிரானே. இப்போ அந்த பாடலுக்கான விளக்கம் பார்க்கலாம். அழகு இல் அவுணரை கொன்ற தோள் என கணக்கற்ற அசுரர்களை கொன்று அழித்த உனது தோளை புகழ்ந்தும் மலைத்தொலை உருவச் சென்ற வேல் என கொன்ற மலையை தொலைபடும்படி ஊடுருவிச் சென்ற உனது வேலை புகழ்ந்தும் அழகிய கனகத் தண்டை சூழ்வன புண்டரீக அடியென அழகிய பொன்னாலாகிய தண்டைகள் சூழ்ந்துள்ள தாமரை போன்ற உனது திருவடியைப் புகழ்ந்தும் முடியில் கொண்ட கூதளம் என வெண்தாளியினது தன்மையான பூவை அணிந்த உனது திருமுடியைப் புகழ்ந்தும் வனசரியைக் கொண்ட மார்பு என வேட்டுவச்சியான வள்ளியை அணைந்த மார்பு என்று உனது மார்பைப் புகழ்ந்தும் அருமுகம் என நெக்கு என்பெலாம் உருக அன்பு உறாதோ ஆறுமுகம் என்று உனது ஆறு திருமுகங்களைப் புகழ்ந்தும் உள்ளம் நெகிழ்ந்து என்னுடைய எலும்புகள் எல்லாம் உருகும்படியான அன்பு எனக்குக் கிட்டாதோ கலகலகல எனக் கண்ட பேரொடு சிலுகிடு சமயப் பங்கவாதிகள் கலகலகலவென்று பேரொளியுடன் கண்ட பேர்களுடன் கூச்சலிட்டு சமயக் குற்றங்களை எடுத்துப் பேசி வாதம் செய்வோர்கள் கதறிய வெகுசொல் பங்கம் ஆகிய பொங்கும் அளாவும் உரக்கக் கத்தும் பல தவறுகள் மிகுந்த கொதிக்கும் கோபம் நிறைந்த சொற்களால் ஆகிய கலைகளும் ஒழியப் பஞ்சபூதமும் ஒழிய உற பொய்ச்சாந்திர நூல்கள் ஒழிந்து என் மீது ஐந்து பூதங்களின் செயல்களும் அடங்கி நீங்க மொழியின் துஞ்சு உறாதென கரணமும் ஒழிய சொல்லப்போனால் ஓய்தல் இல்லாத அந்தக்கரணமாகிய மனம் ஒடுங்கி ஒழிய தந்த ஞானம் இருந்தவாறு என் நீ எனக்கு உபதேசித்து அருளிய ஞானத்துக்கு உள்ள பெருமைதான் எத்தனை ஆச்சரியமாய் உள்ளது. இலகு கடலை கற்கண்டு தேனொடும் நல்ல விளக்கமுடைய கடலை கற்கண்டு தேன் இவைகளுடன் இரதம் உறு தினைப்பிண்டி பாகுடன் ருசிகரமான தினைமாவு வெல்லப்பாகு இவற்றைக் கலந்து இனிமையில் நுகர் உற்ற எம்பிரான் ஒரு கொம்பினாலே மகிழ்ச்சியுடன் உண்ணும் விநாயகர் ஒற்றைக் கொம்பால்
எழுதியென மொழியப் பண்டு பாரதம். வியாச முனிவர் எழுதும்படி வேண்ட முன்பு பாரதக் கதையை. வடகண சிகரத் செம்பொன் மேருவில். வடக்கே உள்ளதும் கனத்த உச்சிகளை உடையதுமான செம்பொன் மயமான மேருமலையில். எழுதிய பவளக் குன்று தாதையை அன்று சுழ வலம்வரும் அளவில். எழுதிய பவளமலையைப் போன்ற கணபதி அன்று தந்தையாகிய சிவபெருமானைச் சுற்றி வந்து வலம்வரும் நேரத்திற்குள் சண்ட மாருத விசையினும் விசையுற்று எண்திசா முக மஹிதலம் அடையக் கண்டு. சூறாவளியின் வேகத்திலும் வேகமாக 8 திசையிடங்களைக் கொண்ட உலகம் முழுவதையும் பார்த்து. மாசுணம் உண்டு உலாவு மரகத கலபத் செம்புள் வாகன மிசைவரு முருக. பாம்பை உண்டு உலாவுகின்றதும் பச்சைத் தோகையைக் கொண்டதும் வலிமையான பக்ஷியுமாகிய மயில் வாகனத்தின் மீது வந்த முருகனே. சிம்புலே என மதுரையில் வழிபட்டு உம்பரார் தொழு தம்பிரானே. சிங்கத்தை அடக்கவல்லதாகக் கூறப்படும் எண்காற்புள்ளே சரபபக்ஷியே என்று புகழ்ந்து மதுரைத் தலத்தில் வழிபட்டு தேவர்கள் தொழுகின்ற தம்பிரானே.